வாசவி இன்று 9 மற்றும் 10வது ஸ்லோகம். நாசாமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சயா உதாசீன வதாசீன வசக்தம் தேஷு கர்மஷு. தனஞ்சயா, அக்கர்மங்களில் பற்றற்றவனும் உதாசீனனை போன்று உட்கார்ந்திருப்பவனும் ஆகிய என்னை அவைகள் தலைக்க மாட்டா. நான் என்பது இறந்தால் துன்பமெல்லாம் தொலையும். ஈஸ்வர கிருபையால் என் செயலாலாவது யாதொன்றுமில்லை என்றும் கொள்கை மனதில் ஸ்திரமாக நிலைக்குமானால் மனிதனுக்கு இந்த ஜென்மத்திலேயே முக்தி உண்டாகும். 10வது ஸ்லோகம். மயாத்யச்சேன பிரகிருதிக ஷூயத்தே சசராசரம் ஏது நானேன கௌந்தேய ஜகத் விபதி வர்த்ததே. குந்தியின் மகனே, என்னால் கண்காணிக்க பெற்று பிரகிருதியானது ஸ்தாவர ஜங்கம உலகத்தை சிருஷ்டிக்கிறது. இதன் காரணத்தால் ஜெகத்தானது சுழல்கிறது. அத்தியக்ஷன் என்பது சபாபதி அல்லது கண்காணிப்பவன் என்று பொருள்படுகிறது. உலக நடைமுறைக்கு இறைவன் சபாபதி ஆகின்றான். அரசன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கையில் சிப்பந்திகள் தம் தொழில்களை புரிவது போன்று பரமாத்மாவின் முன்னிலையில் பிரகிருதியானது அண்டங்களை இயக்கவல்ல உயிரையும் அருளையும் பெற்று தொழில் புரிகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.